சுகாதார சேவைக்கு மேலும் 2652 நியமனங்கள். அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசவின் அறிவுறுத்தலின் பேரில் சுகாதார பணி உதவியாளர்கள், அரச சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்கள், களநுழம்பு ஒழிப்பு உதவியாளர்கள் மற்றும் சிற்றூழிய கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட 2652 பேருக்கு அடுத்த மாதத்திற்குள் நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இலவச சுகாதார சேவை அமைப்பின் தரத்தை மேம்படுத்துதல், வைத்தியசாலை கட்டமைப்பை மேலும் திறம்பட செய்தல் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் நோயாளி பராமரிப்பு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்லுதல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மனிதவள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நீண்ட காலத்திற்கு பின்னர் சுகாதார பணி உதவியாளர்கள் உள்ளிட்ட பல துறைகளில் நிலவும் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் முதல்கட்ட சுகாதார பணி உதவியாளர்களாக 627 பேருக்கு நாளை நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன. சுகாதார பணி உதவியாளர் நியமனங்களை பல கட்டங்களின் கீழ் வழங்குவதற்கு சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜூலை 18ஆம் திகதி 2ஆம் கட்டமாக 600 சுகாதார பணி உதவியாளர்களுக்கும், ஆகஸ்ட் 1ஆம் திகதி 3ஆம் கட்டமாக 762 சுகாதார பணி உதவியாளர்களுக்கும், அதேபோன்று 295 களநுழம்பு ஒழிப்பு உதவியாளர்களுக்கும் மற்றும் 121 சிற்றூழிய கட்டுப்பாட்டாளர்களுக்கும் நாளை நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் ஜூலை 16ஆம் திகதி 247 அரச சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்களுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.